ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைன் பூஸ்ட் அகாடமி. இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த கிளாஸ்ல என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா கம்பேரிசன் ஃபங்க்ஷன். சரியா? நம்மளா செல்ஃபரோட வந்து இந்த கம்பேரிசன் ஃபங்க்ஷன் சொல்லி 7 வகையான ஃபங்க்ஷன் வந்து காணப்படுறது. இந்த செல்ஃபரோட எப்படி பார்ப்போம்னு சொன்னா இதுல வந்து வியூக்கு பக்கத்துல இன்சர்ட் ஒன்று இருக்கும். இன்சர்ட்ல வந்து ஒப்ஜெக்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா இதுல வந்து கம்பேர் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 7 விதமான ஃபங்க்ஷன் வந்து காணப்படுது. ஈக்குவல், கிரேட்டர் தேன் ஓ ஈக்குவல், greater than, less than or equal, not equal and window. சரியா? இப்ப நாங்க வந்து இந்த கிளாஸ்ல வந்து இது ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து எங்க யூஸ் பண்றோம், இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் இதுல வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து எடுத்துக்கொள்றேன். சரியா? நார்மலா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இவ வந்து எங்கெங்க யூஸ் பண்றேன்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன் நார்மலா கவுண்டர்ஸ் அதுகளோட வந்து கம்பைனா வந்து வரும். கவுண்டர்ஸ்களோட யூஸ் பண்ணிக்க அதுகளோட சேர்த்து தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வந்து தனியா சிங்கிளா யூஸ் பண்ற அளவுக்கு வராது. இன்னொரு இதோட வந்து சேர்த்து யூஸ் பண்ற அளவுல வந்து நாங்கள் இவற்றை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபைனலா வந்து விண்டோ ஃபங்க்ஷன். ஓகே, இப்ப இது இந்த கட்டமைப்பு வந்து இப்படிதான் இருக்கும். இஎன், இஎன்ஓ, IN1, IN2. நார்மலா இஎன் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் இன்புட். சரியா? நாங்க இந்த கம்போனண்ட்டுக்கு வந்து இன்புட்டை வந்து அந்த இஎன் இதுல தான் வந்து இன்புட்டை வந்து கொடுப்போம். இஎன்ஓ என்று சொன்னாங்க என்னன்னு தெரியும்னு சொன்னா என்னேபிள் அவுட்புட். சரியா? இங்க தான் நாங்க என்ன செய்வோம், இந்த கம்போனண்ட அவுட்புட்டை வந்து நாங்க ஜாயின் பண்ணுவோம். சரியா? இப்ப நான் ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஒரு அவுட்புட் ஒன்று வந்து கொடுக்குறேன். ரைட்? அடுத்த விஷயம் வந்து என்ன செய்யும், நான் அவுட்புட்டை கொடுத்துட்டேன். அந்த அவுட்புட் என்ன செய்யணும், நாங்க சேவ் பண்ணணும். சரியா? நார்மலா தெரியும் இதுல வந்து 6 அவுட்புட் வந்து இருக்குது. எங்களுக்கு இதுல வந்து நாங்க எடுத்த அவுட்புட் வந்து டோட்டல் 7 அவுட்புட் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க வந்து மெமரியை வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? நார்மலா இந்த கேள்வி செய்ய நாங்க மெமரி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏண்டா கேள்வியோட தொடர்பு பட்டு வரைக்கும் அவ்வாறு தான் வந்து அமையும். ஸோ எனக்கு லாஸ்ட் கம்போனண்ட்டுக்கு வந்து அவுட்புட் இல்லை. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல வந்து மெமரி, எனக்கு மெமரி வந்து எக்ஸ் நோட் வந்து சேவ் ஆகுது. ஸோ மெமரி வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். இதில் வந்து சொல்லியிருக்கு ஈக்குவல். சரியா? ஈக்குவல்னு சொன்னா வந்து இந்த இன்புட் 1ல இருக்கிற வேல்யூ ஆனது இன்புட் 2ல இருக்கிற வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக வந்து காணப்பட்டா மட்டுமே அவுட்புட் என்ன செய்யும், ஒன்னாகும். சரியா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து வேல்யூ கொடுக்க 5 கொடுக்குறேன். சரியா? இன்புட் 2க்கு கொடுக்க 5 கொடுக்குறேன். இப்ப எங்களுக்கு என்ன செய்யும், அவுட்புட் வந்து ஒன்னாகும். நாங்க சிமுலேட் பண்ணி பார்க்க வந்து வேல்யூ வந்து மாத்தி மாத்தி பார்க்கலாம். சரியா? இங்க வந்து டைமிங் மாதிரி இல்ல, இங்க வந்து கவுண்டர் மாதிரி ஜென்ரலாவே நாங்கள் இப்ப ஒரு வேல்யூ வந்து சொன்னா இப்ப நார்மலா வேல்யூ வந்து சொன்னா 5 10 சொன்னா நாங்க தனியா 5 10 என்று கொடுத்தோம்னு சொன்னா சரி, அதுக்கு முன்னுக்கு கோடுகள் ஒன்றும் சேர்க்க வேண்டிய அவசியம் வந்து இங்க இல்ல. அடுத்தது வந்து கிரேட்டர் தேனோ ஈக்குவல், ஜிஇ என்று சொன்னா கிரேட்டர் தேனோ ஈக்குவல். அதாவது இந்த இன்புட் 1ல இருக்கிற நம்பர் வந்து இன்புட் 2ல இருக்கிற நம்பரை விட வந்து பெரிதாக இருக்கணும், அல்லது சொன்னா அதுக்கு சமனாக வந்து காணப்பட்டுச்சுன்னு சொன்னா இப்ப வந்து அவுட்புட் என்ன செய்யணும்னு சொன்னா ஒன்னாகும். எப்பவுமே இன்புட் 1 வந்து இன்புட் 2வை விட வந்து பெருசாக வந்து இருக்க வேணும். சரியா? அது எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் நம்பரை வந்து போடுறேன். அடுத்தது வந்து கிரேட்டர் தேன் சொன்னா இன்புட் 1 வந்து இன்புட் 2வை விட வந்து பெருசா காணப்பட்டா மட்டுமே எங்களுக்கு அவுட்புட் என்ன செய்யும், ஒன்னாகும். சரியா? அடுத்தது லெஸ் தேன் சொன்னா இன்புட் 1 வந்து இன்புட் 2வை விட என்னவாக இருக்கணும், குறைவாக வந்து காணப்பட வரும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு 6 10 கொடுக்குறேன். சிமுலேஷன் பண்ணி பார்க்க வந்து எங்களுக்கு விளங்கும். அடுத்தது வந்து லெஸ் தேனோ ஈக்குவல், அதுவும் அப்படித்தான். இன்புட் 1ல கொடுக்குற நம்பர் வந்து இன்புட் 2வை விட வந்து சின்னனாகவும் வந்து காணப்பட வேண்டும், அல்லது என்று சொன்னால் சமனாகவும் வந்து காணப்பட வேண்டும். சரியா? அடுத்து எண்ணி என்று சொன்னா வந்து நாட் ஈக்குவல். அதாவது இப்ப நான் இன்புட் 1 வந்து 5 கொடுக்குறேன்,
இன்புட் 2 வந்து நான் R2 கொடுக்குறேன்னு சொன்னா அவுட்புட் என்ன செய்யும் 1 ஆகும். என்னன்னு சொன்னா 2 நம்பர்களும் வந்து not equal. விண்டோன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ரீச்சுக்கு இருக்கு. அதாவது இப்ப நான் இன்புட்ல வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன் 4 இந்த நம்பர் வந்து கொடுக்குறேன் சரியா. இதுல வந்து நாங்கள் ஹை அண்ட் லோ வேல்யூ வந்து கொடுக்கணும். இப்ப ஹை வந்து நான் கொடுக்குறேன் 8 லோ வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன் 2. இப்ப நான் இன்புட்ல கொடுத்த வேல்யூ என்னது 4. ஹை அண்ட் லோ வேல்யூ என்ன 8 அண்ட் 2. இந்த 4 பெருமானம் வந்து 8 அல்லது 2க்கு சமனாகவோ இல்லது அதுக்கு 2க்கும் இடைப்பட்டதாகவோ வந்து காணப்பட்டுச்சுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும் அவுட்புட் வந்து 1 ஆகும் சரியா. இதுதான் இந்த 7 வகையான கம்பேர் ஃபங்க்ஷன் சரியா. இப்ப நாங்க இதுல சிமுலேஷன் பண்ணி பார்க்க வந்து எங்களுக்கு கிளியரா விளங்கும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, சிமுலேஷன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யறேன், இதுல ஒரு இன்புட் ஒன்று ஒரு சென்சரோ இல்லாட்டி ஒரு சுவிட்ச் ஒன்று வந்து கொடுத்து வச்சுக்கிறேன் சரியா. இப்ப அதை வந்து நான் சென்ஸ் பண்றேன். எனக்கு அவுட்புட் வந்து என்ன செய்யுது 1 ஆகுது. ஏன் இங்க வந்து இன்புட் 1 அண்ட் இன்புட் 2 என்னவாக இருக்குது, ரெண்டும் வந்து சமன். என்னடா இது ஒரு ஈக்குவல் ஃபங்க்ஷன். இப்ப நான் என்ன செய்யறேன், இதுல கொண்டு 5 போட்ட இடத்துல எக்ஸாம்பிளுக்கு 4 மாத்து. அவுட்புட் என்ன செஞ்சிட்டுது ஒஃப் ஆயிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ அவுட்புட் ஒன்னாகும்னு சொன்னா எப்போ இன்புட் 1 அண்ட் இன்புட் 2 வந்து சமனா அமையுதோ அப்பேக்கு தான் இந்த அவுட்புட் என்ன செய்வார் ஒன்னாகுவார் சரியா. அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம் கிரேட்டர் தேனோ ஈக்குவல் சரியா. இன்புட்டை வந்து 1 பண்றேன். இப்ப நான் இன்புட்ல வந்து இன்புட் 1ல வந்து 10 கொடுத்தனான், இன்புட் 2ல வந்து 6 கொடுத்தனான். ஸோ இப்போ எங்கட நார்மலான ரூல் என்ன, ஒரு கிரேட்டர் தேன் சொன்னா இன்புட் 1 எப்பவுமே வந்து இன்புட் 2வை விட வந்து பெரிதாகவோ அல்லது சமனாகவோ வந்து காணப்பட வேண்டும் சரியா. அதால வந்து இங்க அவுட்புட் வந்து ஒன்னாகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இன்புட் 10 வந்து 5 மாத்துறேன். இதுல 6 கொடுத்துருக்கேன் தானே, அவுட்புட் என்ன செஞ்சுட்டு ஆஃப் ஆயிடு. ஏன் இன்புட் 1 வந்து எப்பவுமே வந்து இன்புட் 2வை விட பெரிதாகவோ அல்லது சமனாகவோ வந்து காணப்பட வேண்டும் சரியா. இதுதான் கிரேட்டர் தேனோ ஈக்குவல். அடுத்தது பார்ப்போம் கிரேட்டர் தேன் சரியா. நான் இப்ப இன்புட்டை வந்து 1 பண்றேன். இன்புட் 1 வந்து இன்புட் 2வை விட வந்து பெரிதாகவே காணப்படுது. ஏன் இன்புட் 1ல வந்து நான் 8 கொடுத்துருக்கிறேன், இன்புட் 2ல வந்து நான் இதுல 5 கொடுத்துருக்கிறேன் சரியா. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இன்புட் 1 வந்து மாத்துறேன், இங்க 5 கொடுத்தபடியா அதை 4 மாத்துறேன்னு சொன்னா எனக்கு அவுட்புட் என்ன செய்யுது ஒஃப் ஆகுது சரியா. அப்ப கிரேட்டர் தேன் சொன்னா எப்பவுமே இன்புட் 1 வந்து இன்புட் 2வை விட வந்து என்னவாக இருக்க வேணும், பெரியதாகத்தான் வந்து காணப்பட வேணும். லெஸ் தேன் என்று சொன்னா நான் 1 பண்றேன், இதுல வந்து அவுட்புட் 1 ஆகுது. லெஸ் தேன்ல என்னன்னு சொன்னா இன்புட் 1 வந்து இன்புட் 2வை விட சின்னனாக வந்து காணப்பட வேணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல இன்புட் 2ல வந்து 10 கொடுத்துருக்கேன், 6 இன்புட் 1ல கொடுத்துருக்கேன். ஸோ 10 விட 6 சின்னம் தானே. ஸோ அதால தான் வந்து அவுட்புட் என்ன செய்யுது இங்க 1 ஆகுது. இப்ப நான் என்ன செய்யறேன், இதுல ஒரு பெரிய பெருமானம் கொடுக்குறேன், 11 கொடுக்குறேன் சரியா. கொடுக்குறேன்னு சொன்னா எனக்கு அவுட்புட் என்ன செய்யுது ஒஃப் ஆகுது. ஸோ லெஸ் தேன் சொன்னா எப்பவுமே இன்புட் 1 வேல்யூ வந்து இன்புட் 2 வேல்யூவை விட சின்னனாகத்தான் வந்து காணப்பட வேணும் சரியா. அடுத்த வந்து சேம் as லெஸ் தேனோ ஈக்குவல். லெஸ் தேனோ ஈக்குவல்னு சொன்னா இன்புட் 1 வேல்யூ வந்து இன்புட் 2 வேல்யூவை விட சின்னனாக இருக்கணும் அல்லது சமனாக வந்து காணப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல நான் இன்புட் 2ல வந்து 4 கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதுல வந்து 4 கொடுத்தேன்னு சொன்னா அவுட்புட் 1 ஆகுது. ஏன் இது வந்து இப்ப ஈக்குவலா இருக்குது, லெஸ் தேனும் ஈக்குவலான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது வந்து ஈக்குவலா இருக்கு, அதால வந்து அவுட்புட் வந்து 1 ஆகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 அழிச்சிட்டு 3 கொடுக்குறேன் சரியா. அப்போ அவுட்புட் என்ன செய்யுது 1 ஆகுது. ஏன் இங்க 3 பெருமானம் வந்து 4 பெருமானத்தை விட வந்து சின்ன. இப்ப நாங்க இதை வந்து மெயினா வந்து இன்புட் 1 தான் வந்து பார்ப்போம் சரியா. இன்புட் 1 வந்து 2வை விட பெருசா இருக்கா, சமனா இருக்கா, 2வை விட சின்னனா இருக்கா என்று சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து நாட் ஈக்குவல் சரியா. நாட் ஈக்குவல் நான் இப்ப இன்புட்டை வந்து 1 பண்றேன், எனக்கு அவுட்புட் வந்து 1 ஆகுது. ஏன் இங்க நான் கொடுத்த வேல்யூ 5 and 6. ஸோ 5 and 6 வந்து 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ தானே. ஸோ நாட் ஈக்குவல். இப்ப நான் இதை அழிச்சிட்டு 5 கொடுக்குறேன். அப்பவும் என்ன செய்யுது, அப்ப என்ன செய்யுது இது வந்து ஒஃப் ஆயிட்டுது சரியா. இப்ப நான் இதை வந்து 6ல விட்டேன்னு சொன்னா என்ன செய்யுது 1 ஆகுது. ஏன் இது ரெண்டும் நொட் ஈக்குவல், அதால வந்து 1ல இருக்குது. சேம் வேல்யூ 5 அப்போட என்ன செய்யுது இது ஒஃப் ஆகுது சரியா. அடுத்தது வந்து விண்டோ ஃபங்க்ஷன். விண்டோ ஃபங்க்ஷன் நான் இப்போ இன்புட்டை கொடுக்குறேன், அவுட்புட் வந்து 1 ஆகும். வேற என்னன்னு சொன்னா நான் இங்க இன்புட்ல கொடுத்த வேல்யூ வந்து 4 சரியா. அது வந்து 2க்கும் இடையில என்ன செய்யுது அடங்குது. ஸோ அதால வந்து 1 ஆகுறேன் சரியா. இப்ப நான் இதை விட விலத்தி ஒரு பெருமானம் கொடுப்பேன் 10 சரியா.
இப்ப வந்து இவர் ஆஃப் ஆயிட்டார். ஏன் இங்க நாங்க கொடுத்த ஹை வேல்யூ எத்தனை 8, பட் நாங்க இன்புட்ல கொடுத்த வேல்யூ எத்தனை 10. சோ இன்புட் வேல்யூ என்ன செய்யுது, இந்த ரெண்டு பீச்சுக்கு இடையில என்ன செய்யல, வரையல. சோ அதால அவுட்புட் என்ன செய்யுது, ஆஃப் ஆகுது. சோ இவ்வளவு தான் கம்பேரிசன் ஃபங்க்ஷன். இதுல 7 வகையான ஃபங்க்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.